Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கரண்ட்டாக போயிட்டுருக்கு, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் என்ன, உங்கள் பர்சனோட தரப்பில் அவர் என்ன நினச்சிட்ருக்காரு, அவர் என்ன ஆக்ஷன் எடுப்பார், இப்போ உங்களோட நிலை என்ன, ஓகேவா? இதை இன்றைக்கி பார்க்கலாம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பைலுக்கு இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். இந்த செகண்ட் பைலுக்கு க்ரீன் கலர், இந்த தேர்ட் பைலுக்கு ரெட் கலர், ஓகேவா? தெரியுதா? ஸோ உங்களுக்கு இந்த பிரமிட் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பைல். சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துட்டு வாங்க. இது உங்களோட எனர்ஜி ரீடிங். ஸோ உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இருக்கும். சில பேரோட அந்த பிளாக்கேஜஸ் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தடை பண்ணுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். சரியா? ஓகே, வாங்க பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் சொல்கிறாரு? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அண்ட் கரண்ட். லெட் தேர் பி closeness between you, but always give each other space. Love never climb, it simply allows and gives. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பர்சனை ஏதாவது ஒரு விஷயம், அதாவது உங்களோட எப்போவுமே நம்ம கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளோட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கிளைம் பண்ணுறீங்களா என்ன? லவ் ஃப்ரீயாக ஃப்ரீடம் இருக்கணுங்க. அதே மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி. இட் சிம்ப்ளி அலோ அண்ட் கிவ்ஸ், நாட் கிளைம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க நமக்கு டாரோட்லன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களோட நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் இருக்குது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சிலர் ரீகன்சிலேஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? அப்படி தான் தெரியுது. ஒரு சிலர் ரீகன்சிலேஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஆனால் ரொம்ப இதையே நினச்சி ரொம்ப யோசனையில் இருக்கீங்கப்பா. ஒரு சிலருக்கு ஹெல்த்து கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். ரொம்ப அதிக பயம், பதட்டம், வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இல்லை. யூனிவர்ஸ் கொண்டு கொடுக்குற எந்த விஷயத்துலேயும் ஒரு ஃபர்தரான ஒரு இது கிடையாது. எல்லாத்தையும் குவிட் பண்ணுறீங்க, உதறி தள்ளுறீங்க. இது மாதிரி ஒரு 3-4 வாய்ப்புகள் வந்திருக்கு உங்கள் லைஃப்பில். அது எல்லாத்தையுமே கவனிக்காமல் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும். நீங்கள் இதுலேருந்து ஹீல் ஆகணும். இந்த ஒரு மன நெருடல், அந்த 3 எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க உங்களோட பர்சன், ஒரு நேரம் அப்படியே உங்களை பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, கண்டபடி உங்களை எமோஷ்னல் லாக் ஆகிறது ஒரு சிலருக்கு தெரியுது. ரொம்ப எமோஷ்னலாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் பிலோ 35 இருப்பீங்க. ஒரு சிலர் ஒரு ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப என்ன சொல்லுன்னா மன அழுத்தத்துலேயும் இருக்கீங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். உங்களுக்கு இறைவன் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸை கவனிங்க, அவர் காட்டுற அந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களை டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க ரொம்ப அன்பு, பாசம் எல்லாம் நிறைஞ்சவங்க, ரொம்ப கனிவானவங்க. அவங்க ராசியெல்லாம் பார்த்திங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க அதிகமாக தெரியுது. நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குப்பா இந்த ரீடிங் பார்த்தவங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் எல்லாம் பலித்தமாகுது. சந்தோஷமா? ஆனால் நீங்கள் ஹீல் ஆகணும். சாய்ராம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு டேலண்டட் பர்சன், உங்களால் சாதிக்கக்கூடிய பர்சன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா ஜாபில் இருந்திருக்கலாம், எல்லாம் நிறைய நல்ல நிறைவான விஷயங்கள்லாம் நீங்கள்
பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மன உளைச்சலாகி எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸிங் இல்லை. எதை செஞ்சாலும் ஒரு டவுட்டு, பதட்டம். ஓகேவா? இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து அபவ் 35-40 அந்த இதில் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் அவங்களோட எங்கேஜில் இருப்பீங்க. அவங்க கொஞ்சம் உங்களோட 5-6 வருஷம் மூத்தவங்களாக இருப்பாங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுல நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது உங்களுக்கு. ஒரு நேரம் நீங்களே கூட ஒரு சிலர் வந்து நான் தைரியமாக இருக்கேன், நான் வந்து ஆக்ஷன் ஹீரோயின் அப்படின்னு சொல்வீங்க. ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கேன். ஆனால் உங்களுக்கும் ரெக்கார்டு இருக்குது. ஆழ்மனப்பதிவு. நீங்கள் அது தனியாக இருக்கும் போது யோசிக்கிறது, பெட்டில் படுத்துட்டு இருந்தாங்களோ யோசிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பீங்க. அடிக்கடி அதுதான் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையா? கரெக்டாக சொல்லுங்கள். எஸ், ஒரு சிலர் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும், இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் வந்து ரீகன்சிலேஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம், எதிர்பார்ப்பு இருக்குது. ரீகன்சிலேஷனுக்கு எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ், இந்த சிறையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிவைனோட அந்த டிவைன் லைட் அவரே வந்து எனர்ஜி, அவர் ஒரு புதிய வழியை காட்டுறாரு உங்களுக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து யார் மூலயமாவது, யாராவது ஒரு பர்சன் மூலயமா வரலாம். ஓகேவா? அந்த உதவி கிடைச்சா அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு லைஃப் பார்ட்னரும் வரலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, இது வந்து கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட மூன் எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது. பாஸ்டில் நடந்த அந்த விஷயங்கள்னால சில பேர் வந்து அபவ் 40-45 இருப்பீங்க. பட் உங்களோட அந்த என்ன சொல்கிறதுனா, உங்களோட அந்த குழந்தைத்தனமான அந்த கண்மூடித்தனமான அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, உங்களை வந்து எல்லாரையும் வந்து ஒரே கண்ணில் பார்க்குறீங்க. ஒரே மாதிரி யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வார்த்தையை விடுறது, கஷ்டப்படுத்திடுறீங்க. அதை சரி பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட அந்த ஸ்ட்ரகிள்லாம் மூவ் ஆன் ஆகி ஒரு நல்ல இது வரும் உங்களுக்கு. ஓகேவா? பாண்டிங் வந்து நல்லா ஆக போகுது. ரெண்டாவது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அமையும். ஓகேவா? அது வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் இந்த சில பேர் வந்து உங்களோட ஃபேமிலி லைஃப்குள்ளேயே இல்லைனா உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் கொடுக்குறதே வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான வெல் செட்டில்டான ஒரு பர்சன் இதுக்கெலாம் இந்த சண்டை சச்சரவுக்கு காரணமாக இருக்காங்க கைஸ். அது எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பேலன்சிங் வேணும். ஓகேவா? ஒரு சிலருக்கு லீகல் இஷ்யூ கூட போயிட்டுருக்கு. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சைக்கிள் மாறும், பட் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த தேவையில்லாத இதிலெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே உங்களோட ஆழ்மனப்பதிவு ரெக்கார்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பழசெல்லாம் லெட் கோ பண்ணுங்கள். அதை வந்து எப்படி பண்ணணும், எப்படி அதை அந்த ஹீலிங் எடுத்துக்கணும், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா லைஃப் கோச்சிங் கற்றுக்கோங்க. ஆறா சக்கராவை பவர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் தான். பட் நீங்கள் ஹீல் ஆகிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு சிலர் அந்த சிறையிலேயே இருக்கீங்க. இன்னும் வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மோஸ்ட் ஆஃப் அவங்க வந்து ஃபேமிலி லைஃப்குள்ளே மாட்டின்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு நடக்குது. அது காரணம் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒரு மெச்சூரிட்டியான அபவ் 40-45 நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன். அவங்க ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க அவங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பாய்சன். புரியுதா? வெளியே பார்க்குறதுக்கு மட்டும்தான் வெள்ளந்தியாக தெரியும், உள்ளே ஒரு பாய்சன் அவங்க. அதனால் அவங்க தான் அதுக்கு காரணம். மேபி அவங்க மதர் இன் லா கூட இருக்கலாம். பட் பார்த்துக்கோங்க அவங்க யாருன்றதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். சரி, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.